பொதுவா இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள், அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை இடும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அதே வேளையில் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள், இது போன்ற துயர சம்பவங்களுக்கு மக்களும் ஒரு காரணம் தான். நமக்கு ஒரு காரணம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் இந்த போன உயிர்களை நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. அதே வேளையில இந்த துயர நிகழ்வில் சிக்கியவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய அனைவருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், குறிப்பாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்திய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி, தன்னார்வலர்கள், பல்வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துயர நிகழ்வில் மரணித்தவர்கள் அவர்களுக்கு எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் என் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள் தான். கிட்டத்தட்ட 40 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு 12 பேர் இன்னும் அவங்க சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் ஐசியூல வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. அந்த ஐசியூ அறைக்குள்ள போகும்போதும் கிட்டத்தட்ட அவ்வளவு ஜனங்க உள்ள மீடியா எல்லாருமே என் கூட நான் கொஞ்சம் 4 பேர் வந்தா போதுன்னு சொன்னா என் கூட அத்தனை பேர் வந்துட்டாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியினர் எல்லாரும் உள்ள போறாங்க. நூற்றுக்கணக்கான உள்ள போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஐசியூல வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு தொற்று கண்டிப்பா வந்துடும். அதனால இங்க நான் வெளியே வரும்போது காவல்துறை கிட்டயும் சரி, அதே நேரத்தில் இங்க இருக்கிற டீன் அவங்க கிட்ட கண்டிப்பா இந்த தகவலை கொண்டு போகணும். அந்த 2 பேர் ஐசியூல மாத்திரம் தயவு செய்து நீங்க அந்த கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நான் அங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய மீடியா மூலியமா அந்த வேண்டுகோள் அன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் இல்லை, நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற நிகழ்ச்சிகள் பலமுறை நடந்திருக்கு. இதுல இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் சொல்றதுக்கு கிடையாது. இதுல மக்களும் ஒரு காரணம் தான் சொல்லுவேன். நான் அனைவரும் இதுக்கு ஒரு காரணம். இந்த நேரத்தில் மரணித்த குடும்பங்களுக்கு நம்ம ஆதரவாகவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது சங்கடத்தை உருவாக்கிடக்கூடாது. இத்தனை பேர் நம்ம உள்ள போற வழியில நம்மளால அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. இதை ஒரு முன்னுதாரணமா பார்த்து இந்த ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி பல நடந்திருக்கு, பல உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம். இது ஒரு முன்னுதாரணமா பார்த்து இனிமே இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா, ஒரு அவேர்னஸோட எல்லாருமே இருக்குன்னு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் சொல்ல முடியும் இந்த நேரத்தில்.